ஹாய் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப். ஸோ நமக்கு எஸ்எஸ்சிலேருந்து ஒரு நோட்டீஸ் கரெக்டாக சொன்னோன்னா ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே. ஸோ வார்னிங் அகேன்ஸ்ட் டிஸ்கஷன் ஆர் அனாலிசிஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆஃப் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் அண்டர் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் ஆக்ட் 2024. ஸோ இதில் வந்து இதுக்கப்புறம் கொஷின் பேப்பர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ரூல்ன்றது இருந்தது. பட் அது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு எக்ஸாம்ஸ் ஆன்கோயிங்கில் இருக்கும்போது அந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இப்போ சிஜிஎல் எக்ஸாம்ஸ் நடக்குது. ஒரு 10-15 நாள் கிட்ட அது நடக்கும். இந்த 15 நாளுமே ஒரு ஷிஃப்ட்ல நடந்ததை முடிஞ்சோடனே அதை டிஸ்கஸ் பண்ணுறது, அதில் என்ன மாதிரி கொஷின்ஸ் வந்திருக்கு, எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க, இதை எதுவுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இட்ஸ் ஃபைன். எங்களை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டாக தான் இருந்தது. ஏன்னா டே ஒன்ல கொஷின்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கும் லாஸ்ட் டேல எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கும் ஒரு டிஸ்பாரிட்டி ஆகிடும். ஃபர்ஸ்ட் நாள் அட்டன் பண்ணுறவங்களுக்கு பிளைண்டாக இருப்பாங்க. பட் லாஸ்ட் நாள் போகிறவங்களுக்கு இந்த எட்ஜ் வந்துடும். அவங்களுக்கு என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு எட்ஜ் இருக்கும். பட் அந்த ப்ராப்ளம் வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சவங்க அதை கூட சேர்ந்து இன்னும் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, it has come to the notice of the commission that certain individuals discuss, analyze or calculate contents of the question papers of ongoing or held examinations. இங்க இதுதான் இப்போ பிரச்சனை. இந்த வார்த்தை தான் பிரச்சனை. ஹெல்ட் எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது முடிஞ்ச எக்ஸாமினேஷன்ஸோட கொஷின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது ஆன் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியான்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் யூடியூப் சேனல் தான் மெயினாக வந்து நிற்க போகுது. ஸோ இந்த இடத்துல ஏன் ஹெல்டு எக்ஸாமினேஷன்ஸை வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, அது ஒரு கேள்வி இருக்குது. பட் எனக்கு ஒரு அசம்ஷனும் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டெனோட எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் இங்கிலீஷ் பேப்பர் தான் நம்ம என்ன சொல்கிறேன். இங்கிலீஷில் இப்போ ஒரு 100 கொஷின் இருக்குன்னா ஒரு ஆவரேஜாக சொல்லணும்னா 15லிருந்து 20 கொஷின் கிட்ட தப்பு இருக்குது. முன்னெல்லாம் தப்பு வந்துச்சுன்னா ஒரு 2 கொஷின் இருக்குது, 3 கொஷின், அதிகபட்சம் 5 கொஷின் இருக்கும். இதுக்கு மேலே போனது கிடையாது. பட் இந்த தடவை ரொம்ப ஒஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 20 கொஷின் கிட்ட தப்பு பண்ணுறாங்க. சில இதில் என்ன லாஜிக்கில் எடுத்தாங்களே தெரிய மாட்டேங்குது. அண்ட் என்னால் ஸ்ட்ராங்காகவே சொல்ல முடியும், அதில் நிறைய கொஷின்ஸ் வந்து அவங்க சாட் ஜிபிடி ஏஐ யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. சாட் ஜிபிடி ஏஐ யூஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, இப்போ நீங்கள் ஒரு 2 கொஷின் எடுக்கிறீங்க, 3 கொஷின் எடுக்கிறீங்க, இட்ஸ் ஃபைன், அது கரெக்டாக கொடுத்துரும். பட் நீங்கள் அதிக டேட்டா அதுக்கிட்டேருந்து வாங்குறீங்க, லெட்ஸே ஒரு 20-30 கொஷின் எடுக்கிறீங்கன்னா பாதிக்கு மேலே அது தப்பாக கொடுத்துரும். ஆம்பிகுவிட்டி ஆப்ஷன்ஸில் வச்சிரும். அதை நீங்கள் சரி பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து அதுலேருந்து கொஷின்ஸ் எடுக்கிறது கிடையாது. அதில் எடுத்தோம்னா அதை சரி பண்ணுறதே ஒரு பெரிய வேலை. அதுக்கு நம்மளே கொஷின்ஸ் கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம். இது அவங்க பார்க்கவே இல்லை. ஏன் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கூட ஏஐ பற்றின ஒரே மாதிரி பேராகிராஃப் ரீடிங் காம்படிஷன் வந்துச்சு. அது லைட்டாக ஷார்ட் பண்ணி பட் அதே மெசேஜ் அதே இருக்க மாதிரியும் நமக்கு க்ளோஸ் டெஸ்ட்டும் வந்துருந்தது. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் பார்க்கும்போது இவங்க என்ன மாதிரியான மென்டாலிட்டியில் இந்த எக்ஸாம்ஸை எடுக்கிறாங்க, கொஷின்ஸ் எடுக்கிறாங்கன்றது நமக்கு ரொம்ப கிளியராக விசிபிளாக இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை அவங்க மறைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஹெல்ட் எக்ஸாமினேஷன்ஸும் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது அந்த அந்த ரீசன்ஸ்க்காக தான் இருக்குது. ஓகே. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எஸ் 10 லட்சம் ஃபைனு, அப்புறம் 1 கோடி ரூபா வரைக்கும் ஃபைனு, இந்த மாதிரி என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே நான் போக விரும்பல. பட் ரூல்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸ்டெனோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண வீடியோஸ், அது ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி இங்கிலீஷாக இருக்கட்டும், இப்போ இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம ப்ரைவேட்டுக்கு மாற்றிடுவோம். இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ரைவேட்டுக்கு மாற்றிடுவோம். ப்ரைவேட் மாற்றினா பட் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. நம்ம டிஎஸ்சி அகாடமியில், டிஎஸ்சி அகாடமி ஆப்பில் இதுக்கு ஒரு ஃபோல்டர் நாங்கள் கிரியேட் பண்ணி அதில் நாங்கள் போட்டுறோம். ஒரு ஃபோல்டர் நாங்கள் கிரியேட் பண்ணி அதில் போட்டுறோம். நீங்கள் ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். கம்ப்ளீட் கோர்ஸ்குள்ளே போங்க. கம்ப்ளீட் கோர்ஸ்குள்ளே போனீங்கன்னா அதில் ஒரு ஃபோல்டர் இருக்கும், ஸ்டெனோ 2025. இன்னும் நாங்கள் பண்ணலை. இந்த நோட்டீஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டெனோ 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெனோ 2025ன்னு ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணி அதில் வச்சுறேன். அதில் இப்போ இருக்க வீடியோஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நான் அதில் போடுறனோ இல்லை லிங்க் ஷேர் பண்ணுறனோ, பட் ஒரு 1 டே டைமில் இது எல்லாமே அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி பார்த்துருக்கேன். இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டில் ஆல்மோஸ்ட் எல்லாமே நாங்கள் முடிச்சிட்டோம். எக்கனாமிக்ஸ் இருக்குது, அதே மாதிரி சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. பட் இந்த எக்கனாமிக்ஸ் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து வேறு எப்படியாவது நம்ம கொண்டு வர முடியுமான்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்தர் டிஸ்கஷன்ஸில் நம்ம எக்ஸாமோட அனாலிசிஸ் பண்ண முடியாது. பட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னவோ அந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றது சொல்லுங்கள். பார்ப்போம் இந்த ரூல்ஸ் இதுக்கப்புறம் இது எப்படி எல்லாரும் அணுகுறாங்க, இதை ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஏற்றுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றது இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளம்லாம் தான் தெரியும். ஓகே. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.